மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Very good morning. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மே மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுதுதான் இந்த வருடம் ஆரம்பித்தது போல இருக்கிறது. மிக வேகமாக மாதங்கள் உருண்டு ஓடிவிட்டது. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்தினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே,
இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் இப்படி ஆராதனை வேளைகளில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை, வார்த்தை, வசனம், உம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அனுபவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துவக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். Brother Sam Moses will lead us in worship. Thank you, Sam. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. சொல்லுங்க, புதிதாய் இருக்கிறது. His mercies are new every morning. அவர் கிருபை எப்பொழுதும் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. ஆண்டவர் நேற்றைய கிருபையை கொடுக்கிறதல்ல, கடந்த வாரத்தோட கிருபையை கொடுக்கிறதல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில வருகிற சவால்களை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா கிருபைக்காக ஸ்தோத்திரம். காலை வேளை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு 2 கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை தேடி வந்து மீட்டீரே, என்னை தேடி வந்து மீட்டீரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை தேடி வந்து மீட்டீரே, என்னை தேடி வந்து மீட்டீரப்பா. ஹல்லேலூயா. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பாரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே, என்னில் பொற்பாரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என் உள்ளம் பொங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என் உள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. மீண்டும் அற்புதமான அன்பே, என்னில் பொற்பாரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே, என்னில் பொற்பாரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என் உள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என் உள்ளம் பொங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவ
ஜீவன் தந்தென்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜா விராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே, மாய உலக அன்பே, நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பே, நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னில் வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் என்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, எந்தம் என்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜா விராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே, தேவாதி தேவனை ராஜா விராஜன் வாழ்த்தி வணங்கிடுவே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் எங்களுடைய இடத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. நாங்கள் அடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வர தண்டனையை ஆக்கினைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் மேல் உள்ள பாவங்கள் எல்லாம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க அன்பினால் எங்கள் உள்ளங்களை நிரப்புங்கப்பா, உங்க அன்பினால் எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உங்க அன்பினால் எங்களை நிரப்பப்படட்டும். ஓ தபாபா சிகானா மாமாரா ஓரியாலா ஓரியான்டரே ரிவப்ஷந்தரலா ஸ்மரோ ஷதரதியான்டரே ரெமமாலா தோடமாஷாங்கலா தரரா. உங்க அன்பினால நிரப்புங்க, உங்க கிருபையால நிரப்புங்க, உங்க தயவால நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஓ ரபமசிகரே மசனா ரதலஹோ ரபமசிகனமா. Fill me with your love, fill me with your love, Lord. Love you, Lord. Your mercy never fails me. Your grace sufficient for me, Lord. Love you, Lord.
நேசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பினால் எங்களை நிரப்புங்க. ஆமென். இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உங்க அன்பினால் என்னை நிரப்புங்க, உங்க அன்பினால் என்னை நிரப்புங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எல்லாருக்கும் பிரத்யட்சமான வசனம். இந்த வசனத்தை அநேக இடங்களிலே பார்ப்பது, வேதாகமத்தை விட நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் டிவிலையும் கார்ல பைக்ல அங்கங்க எழுதி இருக்கிறத தான் நம்ம பார்ப்போம்ல. ஆமென். வசனம், ஆண்டவரை நம்புகிறவன் செழிப்பான். நிச்சயமாய் கர்த்தரையே நம்பி இருக்கிறவன் செழிப்பான். அவன் கைவிடுவதில்லை, அவன் கைவிடப்படுவதில்லை. இந்த உலகமே அழிந்து போனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவன் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பாடல். அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டான்சாஸ்னா நான் வாசிக்கிறேன். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் வெட்கம் அடைவதில்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினாராம். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் நடக்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடும், அவன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒருவேளை உங்கள் கவலை, உங்க வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கலாம், உங்க சரீரத்துல சுகவீனங்கள் இருக்கலாம், இந்த வியாதியினால உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளை சொல்லுங்க, என் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். பாடுவோம். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். மீண்டுமாய் சொல்லலாமா? கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் நாஸ்திகள் பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் நாஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும்
பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். சொல்லுங்க, கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்து விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். சொல்லுங்க, கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். சொல்லு, கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்திகள் பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்திகள் பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். சொல்லு, கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவா. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் சோர்ந்து போவதில்லை,
சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கப்படுவதில்லை. அவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருந்துட்டார்னா, வேதத்துல பார்க்கிற யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறதை யார் கண்டா? எஜமான் கண்டு. அவன் வீட்டு சாவியே யோசேப்பு கையில வந்துருச்சு. ஆனா பாருங்க, யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சான். அவ்வளவு காரியம். ஏன்? ஒரே ஒரு விஷயம், யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார், கர்த்தர் இருந்தார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, தரிசனத்தை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார், அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், உருவாக்கினவர் நம்மோடு இருக்கிறார். மனிதர்கள் பாதியில போயிடுவாங்க, கைவிட்டுருவாங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனிதர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க. நான் இருக்கேன், நான் உனக்கு இருக்கேன் எல்லாம் சொல்லலாம். ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது மனிதர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுருவாங்க. நான் சாதாரணமா சொல்லல, என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். பிரச்சனை வரும்போது கைவிட்டுருவாங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி, Lord, I trust you. Lord, I trust you. உம்மையே நான் நம்புறேன்ப்பா. என் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாம் நீங்க தான்பா. சோறுற்ற வேளையிலே எதிர்காலம் மங்கினதே, சோறுற்ற வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் செய்து முடிப்பவரே, உனக்கு அறியாததும் எட்டாததும் செய்து முடிப்பாரே. எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, நீங்க தான்பா, நீங்க தான்பா என் நம்பிக்கை.
உம்மை அன்றி வேறு துணை இல்ல. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறொருவர் இல்ல. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக, அழைப்புக்காக, திட்டங்களுக்காக, தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இயேசுவே, நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரம் எங்கள் மேல இருக்கட்டும், நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் முதல் முறையாக நான் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் மை ஒய்ஃப் ஜெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் ஒரு கூட்டத்திற்காக நான் செல்லுகிறேன். இடையில் உள்ள மற்ற எல்லா கூட்டங்களையும் கேன்சல் செய்து விட்டோம். இன்றைக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் தென்காசி குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற ஜெபமலையில் 2 நாள் கூட்டம், ஒன்று ஊழியர்களுக்காக, ஒரு 250 ஊழியர்களின் குடும்பத்திற்காக நடந்த கூட்டம். குட் சமாரிட்டன் ஃபெல்லோஷிப், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களுடைய டீம் அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த சபை ஒரு 430 கிராமத்தை தத்தெடுக்கிறதற்கு கமிட் பண்ணாங்க. அவர்கள் மூலமாக தேவன் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள பீகாரில் ஒரு 430 கிராமத்தில், சபை இல்லாத கிராமத்தில் சபைகள் ஆரம்பிக்கிறதற்கு கமிட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை அந்த தரிசனத்திற்கு சேலஞ்ச் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவர்கள் இந்த வருடம் ஆரம்பிக்க வேண்டிய ஸ்கூல், வாங்க வேண்டிய லேண்ட், எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அந்த மினிஸ்ட்ரி பேஸ், அதற்கான எல்லா தேவைகளையும் சொல்லி சேலஞ்ச் பண்ணி எல்லா சபைகளையும் இன்வால்வ் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ண பொழுது ஆண்டவருடைய கிருபையினால அவர்கள் இணைந்து ஒரு 86 லட்சம் ரூபாய் பிளட்ஜ் பண்ணி அவர்கள் இந்த சில மாதங்களுக்குள்ள கூடுமானால் லேட்டஸ்ட் ஒரு வருடத்திற்குள்ள செலுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். இது போக இனி ஒவ்வொரு சபையும் மிஷன்ஸை குறித்து அவர்கள் ஒரு சின்ன ஒரு கன்வென்ஷன் வைத்தால் அது இன்னும் பல நிலையிலே அதை செய்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தார். அடுத்த நாள் ஜெபமலையில் நடக்கிற கடைசி சனிக்கிழமைக்கு முந்தின வியாழக்கிழமை, திறப்பின் வாசல் ஜெபம் 4 மாவடியில் நடத்துகிற கடைசி சனிக்கிழமைக்கு முந்தின வியாழக்கிழமை எப்பொழுதும் இந்த ஜெபமலையிலே வைத்து கூட்டம் நடைபெறும், உபவாச ஜெபம். அந்த ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஜெஸ்ஸி. ஸோ இட் வாஸ் த 40th டே. ஆக்சுவலாக 22ஆம் தேதி ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக, ஊழியத்திலே பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எனக்காக இந்த நாட்களிலே தேவன் பலத்தை கொடுக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் வரும்பொழுது உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்துவார் என்று இயேசு வரப்போகிற ஆவியானவரை குறித்து சீஷர்களை பார்த்து சொல்லி போனார். எப்பொழுது நான் போகிறேன், அவர் பூமியில எழுத்தின்படியே இருக்கிற நிலையிலிருந்து அவர் கடந்து போகிறார். சீஷர்களை விட்டு விட்டு போகிறார். எப்படி ப்ரிப்பேர்டா அவர்கள் இவர் போன பிறகு அவர்களுக்கு உறுதுணையாயிருக்கிற ஆவியானவரை குறித்து பேசிவிட்டு போனார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில
இருக்கிற முக்கியமான நபர்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவருடைய உதவி, ஒத்தாசை, த காம்பன்சேட்டிங் டைனமிக் கர்த்தர் செய்கிறவர். ஆமென். அவர் எப்பொழுதும் பொறுப்பற்ற நிலையிலே எதையும் செய்வதில்லை. கடைசியாக அவங்க அம்மாவை பார்த்து ஜான் இடத்துல அவர் கொடுத்து விட்டு போனார். He died responsibly. ஆமென். ஸோ அதைத்தான் தேவன் எப்பொழுதும் விரும்புகிறார். ஆகவே ஈவன் இன் தி absence ஆஃப் த person in the family, in the ministry, ஆண்டவர் எங்களை அவர் கிருபையை தந்து அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்ப நம்ம தேர்தல் காரியங்கள் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி நெக்ஸ்ட் சண்டே. அதற்கப்புறம் நம்ம ஜூன் 9ஆம் தேதி கூடும் பொழுது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ இன்னும் நமக்கு இந்த சண்டே போக அடுத்த சண்டே இருக்கிறது எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறதற்கு. மற்ற காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு பதிலாக இந்த எலெக்ஷன் காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆண்டவர் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கிறதான அந்த 7 ஃபேஸ் எலெக்ஷனில் மோஸ்ட் ஆஃப் இட் முடிந்து விட்டது. ஆண்டவர் தேசத்தில் செய்ய விரும்புகிற காரியத்தை சபையானது செய்வதற்கு எந்த அரசாங்கம் இருந்தால் நல்லதோ அந்த அரசாங்கத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். That's all I can say. விஷன் 2030 என்ற தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு 7 வருஷம் மிஞ்சி போனால் 2033 ஒரு 3 இயர் எக்ஸ்டென்ஷன் என்று எடுத்துக்கொண்டாலும், 2033 என்பது சபையை ஆரம்பித்து 2000 வருஷம் அல்லது ஆவியானவர் பொழியப்பட்டு 2000 வருஷம். ஸோ அதற்குள்ளாக முடிப்பதற்கு நமக்கு இந்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டும் அதுக்கு அடுத்து வரப்போகிற கவர்மெண்ட்டும், நெக்ஸ்ட் 2 terms government is very important for us because that is the season where we are trying to finish the great commission task in our country. நம்முடைய தேசத்தில் பிரதான கட்டளையாக இயேசு கொடுத்த காரியத்தை செய்து முடிக்கிற பணியில் இருக்கிற நமக்கு இந்த 2 term வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. தேவன் இதிலே ஆளுகை செய்வாராக. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர். சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினவர். ஏலியை அகற்றி கர்த்தர் புதிய ஒரு கிருபைகளோடு சாமுவேலை பயன்படுத்தின தேவன். இப்படி தேவன் ஊழியர்களை மட்டுமல்ல தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்களையும் அகற்ற முடியும். உள்ளே இருக்கிற ஆமானை வெளியிலே கொண்டு வருவதும் வெளியிலே இருக்கிற மொர்தெகாயை உள்ளே கொண்டு போகிறதுமான ஸ்டோரிஸ் பைபிளில் நமக்கு இருக்கிறது. டு ப்ரே and ask for God to intervene. ஆமென். தேவன் ஒரு நபரை ஊழியத்திற்காக எப்படி ஏற்படுத்தி செய்கிறாரோ அதே போல தேசத்திலையும் ஆளுகை செய்கிறவர்களையும் அவர்தான் ஆளுகை, எல்லா ஆளுகைக்கும் மேலான ஆளுகை உடையவர், ஏற்படுத்துகிறவர். நேபுகாத்நேச்சார் என்னுடைய தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை, ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 13 எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதையும் நாம் வாசிக்கிறோம். ஸோ அத்தாரிட்டிஸ் ஆர் ஃப்ரம் காட். ஆனால் அவர்கள் அந்த வரம்பை மீறி போகும் பொழுது அவர்களுக்கும் ஒரு பாடம். நான் தான் எல்லாம் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு கூடும், ஆனால் அதற்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வருவதற்கு கர்த்தர் சில வேளைகளில் அவர்களையும் தட்டுகிறது உண்டு. நேபுகாத்நேச்சாருடைய ஸ்டோரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி. ஸோ நம்ம தேசத்தில் கர்த்தர் கிரியை செய்யணும். இந்த எலெக்ஷனில் ரிசல்ட்ஸு எப்படி வந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் நம்முடைய பொறுப்பு தேர்தலுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, தேர்தல் முடிந்த பிறகு யார் வந்தாலும் அந்த ஆளுகை செய்கிற கவர்மெண்ட்டு
ஹெட் பண்ணுகிற லீடர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த எலெக்ஷன்ல மீதியான அந்த எலெக்ஷன் போலிங் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நடக்கும்படி, எலெக்ஷன் கவுண்டிங் டேல எந்த விதமான அசம்பாவமும், எந்த விதமான தேவையற்ற குழப்பமும், எந்த விதமான மனுஷீக மேனிப்புலேஷனும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அதில் ஆளுகை செய்யணும். மிஷின்ஸாக இருந்தாலும் அது கரெக்டாக செயல்படணும். ஆமென். ஆண்டவர் அதில் ஆளுகை செய்யணும். ஜெபமனுமா. தகப்பனே, இந்திய தேசத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த 10 ஆண்டுகள் ரொம்ப கிரிட்டிக்கல், crucial ஃபார் the church in India to fulfill the great commission. ஆண்டவரே, திருச்சபைக்கு பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நீர் கொடுக்கிற ஒரு அவகாச காலம், ஒரு ஆப்பர்ச்சூன் இயர்ஸ். அந்த 10 இயர்ஸில் ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த 2 டேர்ம்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த 10 இயர்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் யாரு என்பதை ஆண்டவரே இன்னும் 2 வாரத்திற்குள்ள ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்துவிடும். Lord, we pray that you will have your sovereign choice, Lord, over this election results. நீங்க இதில் ஆளுகை செய்க. எந்த விதமான மனுஷிக மேனிப்புலேஷன் எதுவும் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே, எந்த விதமான தேவையற்ற குழப்பம் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இதில் இருக்கும்படி நீர் விரும்புகிற, தெரிந்தெடுக்க விரும்புகிற நபர் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய கரத்தில் எலெக்ஷனையும் ரிசல்ட்ஸையும் கவர்மெண்ட் ஃபார்மேஷனையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. அதே போல ஆண்டவரே, இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஊழியங்களை திருச்சபை கரெக்டாக செய்ய ஆண்டவரே, லீடர்ஸ்க்கு வேண்டிய விஸ்டம், வேண்டிய கிரேஸ், வேண்டிய ஆண்டவரே கரேஜ், வேண்டிய கிளாரிட்டி, வேண்டிய கன்விக்ஷன், ஆண்டவரே எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, ஒரு சேனையை எழுப்புவீராக. ஒரு லைக் மைண்டட் கம்பெனி ஆஃப் லீடர்ஸை எழுப்புவீராக. செய்ய வேண்டிய இறைபணியை ஆண்டவரை செய்வதற்கு நல்ல ஒரு டீமை கர்த்தர் எழுப்புவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நெக்ஸ்ட் வீக்கெண்டு ஆண்டவரே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடக்க போகிற சர்ச் கேம்ப், ஃபேமிலி கேம்ப், அதை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அதிலையும் உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, மகிமையான ஆராதனையாக, ஆண்டவர் மகிமையான கூடுகையாக, மகிமையான ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அதிலே அதிகமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் காண உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் மீதியான ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாடலை பாடுவோம் சிஸ்டர் பியூலா. அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ஆமேன். ஜெபமேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் மழை எங்க தேசத்தின் மேல இறங்கட்டுமே. எங்க தேச எல்லை எங்கும் பெருமழையின் இரைச்சல் கேட்கட்டுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலிலே நின்று எழுப்புதலை பார்க்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை தருவீராக. எஸ் ஜீசஸ். சேர்ந்து பாடுவோமா? ஜெபமேகம் எழும்பணுமே. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். தேச எல்லையெங்கும் ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று இறுதி நாள் மாம்சமா
தேசமெங்கும்
Praise God. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நல்ல பாடல். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். உங்க வசனம், உங்க வார்த்தை விடுதலையோடு, அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு கடந்து வரட்டும். கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாத்தானின் சோதனையை அறிந்து அதனை ஜெயித்தல். Understanding Satan's temptation and overcoming it. As a believer, we must understand that there is an enemy that is always on the lookout for us, to defeat us, to distract us, to discourage us, to deceive us. பிசாசானவன் நமக்கு எதிராக ஒரு விசுவாசியாக இருந்தால் நம்மை சோர்வுக்குள் தள்ளுவதற்கு, வஞ்சக வலையிலே விழச் செய்வதற்கு, நம்மை தோற்கடிப்பதற்கு, நம்மை தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்குவதற்கு பிசாசானவன் எப்பொழுதுமே தந்திரமாக, மிகவும் ஒரு குறிவைத்து செயல்படுகிற ஒரு அணுகுமுறையோடு நம்மை அவன் தாக்குகிறான் என்பது பிப்ளிக்கல் ட்ரூத். வேதாகமத்தின் சத்தியம் இது. ஒரு விசுவாசி தேவனுடைய குணாதிசயத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற லக்குகளில் ஒன்று அவருடைய குமாரனாகிய இயேசுவினுடைய சாயலுக்கொப்பாய் மாறுவதற்கு. God wants us to be conformed to the image of his son Jesus. That is one of the goal for Christian life. அதை நாம் அடையக்கூடாதபடிக்கு, இரண்டாவது, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டத்தை அறியாமல், அறிந்தாலும் அதை செய்ய விடாமல் நம்மை சோர்வுக்குள் கொண்டு போக செய்கிறது. இன்னொரு காரியத்தை கூட கூட்டிக் கொள்ளலாம். மூன்றாவதாக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு, பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்வான். We must overcome the enemy to be able to achieve our life's goals that God has for us. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற வாழ்வின் அந்த திட்டங்களை, நோக்கங்களை முழுமையாக நாம் அடைவதற்கு இந்த சத்துருவை நாம் ஜெயித்து ஆக வேண்டும். We must overcome the enemy. There are few factors that will hinder us, or let me put it this way, there are two key factors that we must understand. ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் எடுக்கிற தீர்மானங்கள், our decisions will cost our destiny. நாம் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் லக்குகளை அடைவதற்கு அது முக்கியம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆல்சோ there is an enemy that is at work. அவனை நாம் ஜெயிக்க வேண்டியதும் அவசியம் நம்முடைய டெஸ்டினியை அடைவதற்கு. Our own personal choices are critical to achieving our destiny. Also, it is important that we understand the enemy that is at work and overcome him to reach our destiny. இப்பொழுது இந்த செஷன்ல understanding Satan's temptation and overcoming it,
இயேசுவை அவருடைய வாழ்வின் நோக்கத்தை அடையக்கூடாதபடிக்கு அவரையே வீழ்த்துவதற்கு இயேசு பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பிசாசானவன் வந்து அவரை சோதித்தான். அவர் பிறக்கிற வேளையிலே ஒரு சதித்திட்டம் ஒன்று பிசாசு போட்டான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லுகிறதான ஒரு சதித்திட்டம், அரசியல் வழியாக வந்த ஒரு சதித்திட்டம். இப்படி இயேசுவை அவருடைய வாழ்வின் நோக்கத்தை, பிதாவின் திட்டத்தை, மனுக்குலத்தின் ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக வந்த இயேசுனுடைய செயல் திட்டத்தை முடக்குவதற்கு பிசாசு பிரயாசப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய, அடைய வேண்டிய வாழ்வின் லக்குகளை அவன் தடை செய்வான். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்கீம்ஸ் ஆஃப் தி எனிமி. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, Paul says in 2 Corinthians chapter 2 and verse 11, Satan should not outwit us. பிசாசு நம்மை ஜெயித்துவிடக் கூடாது. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். We must understand the enemy's strategy. எப்படி அவன் செயல்படுவான் என்பதை அறிந்திருப்பது மிகவும் நல்லது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரை. Luke chapter 4 verse 1 to 13. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். I just read Luke chapter 4 1 to 13. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, பிசாசு உண்மையாகவே இருக்கிறானா அல்லது அது ஒரு what you call symbolic, ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறதா? No. The devil is a real force. பிசாசானவன் என்பது பைபிள்ல நம்ம வாசிக்கிற the devil is a real force and he has an army. அவனுக்கு ஒரு சைனியம் உண்டு.
நிறைய பேர் ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. ரிசர்ச் says 48% think the devil is symbolic or they don't know. Research was done among born again believers. Sad. பிசாசு இருக்கிறான் என்றும் அவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்றும் நாம் அறியாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். The enemy is like a roaring lion seeking to devour someone. நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஜூக்கு போறீங்க, நல்ல ஜூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. திடீரென்று அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. சிங்க கெபியிலிருந்து, அந்த சிங்கத்தின் அந்த கேஜிலிருந்து, அந்த ஒரு என்க்ளோஷர்ல இருந்து சிங்கம் தப்பித்து இப்பொழுது வெளியே வந்து விட்டது. வந்திருக்கிற எல்லா விசிட்டர்ஸும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தா எப்படி நீங்கள் இருப்பீர்கள்? You have gone with your family for the zoo and there comes an announcement that the lion has escaped its cage and it is yet to be caught and it is very much in the zoo campus. Now all the visitors take caution because the lion is now freely roaming in the zoo area. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பதறி இல்ல பதுங்குகிறதற்கும் அல்லது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எவ்வளவு அலர்ட்டா உடனே வந்துருவீங்க இல்லையா? People of God, listen. That is how we are expected to live our life. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இன்னும் காலையிலிருந்து அந்த சிங்கம் ஆகாரத்தை எடுக்கவில்லை என்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் எப்படி இருக்கும்? அது பசியா இருக்கும் போல இருக்குது, அது நம்மை ஒருவேளை கடித்து விட்டால், இதெல்லாம் நிறைய எண்ணம் வரும் இல்லையா? How cautious you will suddenly become. That is how cautious we are expected to be. உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இந்த உலகத்தில் பிசாசி, பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு பிசாசு, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 20 படித்து பாருங்கள். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். I saw Satan fall like lightning. These are the words of Jesus. ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் ஆகிய 2 சாப்டரை படித்து பாருங்கள். பிசாசானவன் அந்த தேவ சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்ட வேளையிலிருந்து இந்த பூமியில ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் தாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறான் என்பது மிகவும் உண்மை. ஏனென்றால் கவனிங்க, முதல் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவனை வீழ்ச்சிக்குள் தள்ளின இந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Genesis chapter 3 and verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Seed of the woman would eventually be born and would crush the head of the serpent. That is what God said immediately after the first man was
pricked by the devil, deceived by the devil, and when the first man fell. அப்பொழுதே இயேசுனுடைய பிறப்பை குறித்தும் இயேசு வந்து அந்த சாத்தானுடைய தலையை, சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்றும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த இயேசுவினுடைய பிறப்பின் வேளையை குறிவைத்து அப்பொழுது எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சாத்தானுடைய நம்பர் 1 டார்கெட் வாஸ் ஜீசஸ். அதற்கு பிறகு அவருடைய பீப்பிள், அவருடைய ட்ரெஷராக இருக்கிறதான அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும் அவனுடைய ஃபியூச்சர் எங்கன்னு. பிசாசுக்கு நல்லா தெரியும் அவன் தோற்று போகக்கூடியவன் என்று. அவன் ஆசைப்பட்ட காரியம் அவனுக்கு கிடைக்காது என்றும் அவனுடைய எதிர்காலம் என்ன என்றும் பிசாசுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணுவான்னா, அவன் இந்த பூமியில முடிந்த அளவிற்கு மேக்சிமம் டேமேஜ் தேவராஜ்யத்திற்கும் தேவராஜ்யத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் டேமேஜ் கொண்டு வருவான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். He comes to distract, to deceive wherever possible, bring disorder, chaos, rebellion in the world. And we must say that he is doing a pretty good job. உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது, சபைகளை பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்பாட்டிலே ஜெயத்தை ஓரளவுக்கு காண்கிறான் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அறியாமலும் இருக்கக்கூடாது. பிசாசு எங்க அதிகமா செயல்படுவான் என்றால், where will the devil be very active? Amongst God's people. And where do God's people meet? In the church. And therefore in the church it is where he will be active. முதல்ல சபைக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லுவான், அல்லது நீங்கள் போனால் அங்கே உள்ள காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்வான். அங்கு உள்ள காரியங்களை நீங்கள் கேட்டு ஒருவேளை அதை செய்வதற்கு முயற்சித்தால் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவான். இப்பொழுது நாம் வாசித்த லூக்கா 4 அதிகாரம் 1-13 வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிசாசுனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறாரே. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்துல அந்த அடிப்படையில from Luke chapter 4 verse 1-13 I'm going to share with you 5 adjectives that will help you to understand how Satan tempts and to describe how he will tempt. பிசாசு எப்படி சோதிப்பான் என்றும் பிசாசுனுடைய சோதனைகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த அடைமொழி வார்த்தை, ஒரு காரியத்தை விளக்குவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், 5 வார்த்தைகளை நான் பயன்படுத்தி நான் உங்களுக்கு பிசாசுனுடைய தந்திரங்களை, பிசாசுனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவ போகிறேன். முதலாவதாக, தந்திரமான ஒரு அணுகுமுறையோடு வருவான். He comes with a tactical approach, deceptive mode. முதலாவது நல்லா கவனிக்கணும். அவனுடைய பேட்டர்னை நீங்க ஓரளவுக்கு பைபிள்ல படித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில ஒரு சோதனையை கொண்டு வருவான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த ஒரு குளோரியஸ் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு
லூக்கா 3ஆம் அதிகாரத்துல heaven was open, but if you read Luke 4, hell was open. Luke chapter 3 the heaven is open, and in Luke chapter 4 the hell is open மாதிரி தெரிகிறது. பிசாசனுடைய சோதனை. பாப்டிசம் எடுத்து மகிமையான ஒரு அனுபவத்திற்கு பிறகு, எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ற பிறகு ஒரு சோர்வு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் உள்ள வெற்றிக்கு பிறகு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் சோதனை. எகிப்திலிருந்து ஒரு மகிமையான ஒரு எக்ஸிட், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை டார்கெட் பண்ணி வருகிற பார்வோனின் சேனை. ஹெசேக்கியா ராஜா எருசலேமிலே பஸ்காவை ஆசரித்த பிறகு தேவனோடு கூட அந்த புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்திற்கு பிறகு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் அந்த பட்டணத்தை சூழுகிறான். ஒரு மலை உச்சி அனுபவத்திற்கு பிறகு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒன்று வரும். Bright light always attracts nasty bugs. Bright light always attracts nasty bugs. 2023 ஜனவரி ஒரு நல்ல ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்தினோம். இந்தியா சந்திக்கப்படுவதற்கு, சபையில்லாத கிராமங்களிலே சபைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு நெஹமையா கன்சல்டேஷன் என்று சொல்லி ஒரு கன்சல்டேஷன் ஜனவரி 10-11 2023 நடத்தணும். அதற்கு பிறகு ஒரு glorious event. There was this attack from the enemy in diverse ways. February we had an event, pastors gathering, ஊழியர்கள் எல்லாம் கூடி ஜெபித்தோம். அந்த ஈவென்ட்டுக்கு பிறகு ஒரு கிரிட்டிசிசம். இரவு ஜெபம் எப்பொழுதுமே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஈவென்ட் சென்னையில். அந்த ஈவென்ட் முடிந்த பிறகு யூசுவலா ஒரு கிரிட்டிசிசம். The action of God invites the reaction of the devil. The action of God invites the reaction of the devil. So listen, நல்ல கவனிங்க. தந்திரமாக ஒரு பெரிய ஜெயம் எடுத்த பிறகு அதை கொண்டாடக்கூடாதபடிக்கு, அதை ஃபாலோ அப் பண்ணக்கூடாதபடிக்கு, அதை தொடர்ந்து அதனுடைய ஃபாலோ அப் ஒர்க்கை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வருவதற்கு, ஒரு சோர்வை கொண்டு வருவதற்கு, டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு அவன் பயன்படுவான். So therefore listen, the more you do business with God, the more likely you are to do business with the devil. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்கள் சில காரியங்களை செய்வதற்கு முனைகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசையும் என்கேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். Nothing promotes the activity of Satan as much as God's people or his church gaining proximity with God and his plan. தேவனுடைய சமூகத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் விட்டு கொடுக்கிற சபை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசானவன் வருவான். Jesus is all set to plunge into his public ministry, and Satan comes to attack him. ஒரு glorious ஒர்க்குக்குள்ள போகிறதுக்கு முன்னால, ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு, அல்லது ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு தந்திரமான அணுகுமுறை. இரண்டாவது பிசாசனுடைய அணுகுமுறை. நம்முடைய பலவீன பகுதியிலே அவன் தாக்க வருவான். ஃபர்ஸ்ட் டாக்டிக்கல் அப்ரோச், செகண்ட்
vulnerable places. நம்முடைய பலவீனமான ஒரு பகுதியில் வந்து தாக்க வருவான். நம்ம ஒரு டீமா இருந்தோம்னா பலவீனமான ஒரு நபரை முதலாவது தாக்குவான். He will come and target the weak link, அல்லது நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒரு வீக் ஏரியா. லூக்கா 4:2 இயேசு பசியாய் இருந்த பொழுது, 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பசியாய் இருந்த பொழுது, Satan taking advantage of a weakened physical state, அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று. சோ அந்த பாயிண்ட்ல ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். நீங்கள் அதிக நாள் உபவாசம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பசி கண்டிப்பாக இருக்கும். முதல்ல சில நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதற்கு பிறகு அப்புறம் நல்லா அது ஸ்டேபிள் ஆயிரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த பசி எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட வேளைக்கு பிறகு நாம் சாப்பிடாவிட்டால் நம்முடைய சரீரத்தின் சில அங்கங்களையே அது அரிக்க ஆரம்பித்து விடும். இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரான் பாருங்க, எப்படி கேட்கிறான். தமிழ் பைபிள்ல நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனாக இருப்பதினால். The devil has no problem acknowledging who Jesus is. இயேசு யார் என்பதை அங்கீகரிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இதே லூக்கா 4:34 பாருங்க. இதே லூக்கா 4:34 பாருங்க. நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நான் சொல்றது புரியுதா? The devil has no problem in acknowledging who Jesus is. இந்த இடத்துல பாருங்க, நீ தேவனுடைய குமாரனாய் இருப்பதினால், it was like a statement of affirmation in view of the fact that you are the son of God. Because you are son of God கிடையாது, in view of the fact that you are the son of God. இதனை செய். ஆண்டவர் அங்க சொல்லல, பிதாவானவர் அங்க சொல்லல, ஆனால் பிசாசு சொல்றான். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படாத காரியங்கள் லெஜிட்டிமேட் போல இருக்கலாம், ஆனா ஒரு அவசியமான ஒரு தேவையா இருக்கலாம். இயேசுக்கு இங்க கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா? முடியும். இயேசு பசியாய் இருந்தாரா? எஸ். இயேசுவால மாற்ற முடியுமா? அவருக்கு அந்த ஆற்றல் உண்டா? டெஃபினெட்லி. ஆனால் அவர் செய்தாரா? இல்லை. ஏன் செய்யவில்லை? தேவன் அவரை நடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில பிசாசு அவரை அந்த காரியத்தை செய்ய வைக்கிறான். He did not. அவர் அப்படி அதை செய்யல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். Just a few days before தான் இயேசுவை பரலோகம் அங்கீகரித்தது. This is my beloved son, இவர்கள் பிரியமாக இருக்கிறேன். இப்ப அதே பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறதுனால இந்த காரியத்தை செய் என்று சொல்லுகிறான். நோ என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனமான பகுதியில வந்து அவன் தாக்குவான். இந்த இடத்துல அவரு உன்னை குமாரன் என்று சொன்னார். இப்போ நீ பசியா இருக்கிற, உனக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுவாரா என்ற ஒரு கேள்வி மாறி இருக்கிறது. ஏன் இந்த தோட்டத்தின் பழத்தை உனக்கு சாப்பிட வேணான்னு சொல்றாரு? இந்த கல்லை நீ அப்பமா மாத்திரலாமே.
நீ இந்த பழத்தை சாப்பிட்டுலாமே. பசியா இருக்கிற நேரத்தில் outside his provision you don't want to enjoy anything. அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத நன்மைகளை தவிர வேற எதையும் வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஒரு ரியாக்ஷன். ஆமென் சொல்லுங்களேன். So vulnerable place, உங்களுக்கு எது பலவீனம்? இப்ப இதை ஒரு பிரின்சிபலா எடுத்துக்கிடுவோம். முதலாவது தந்திரமாக வருவான். ஒரு தந்திரம் என்றால் வஞ்சகம், உண்மை மாதிரி இருக்கான உண்மை கிடையாது. இரண்டாவது, உங்களுடைய பலவீன பகுதியில் வருவான். உங்களுக்கு தெரியும் எது உங்கள் பலவீன பகுதி என்று. காத்துக்கொள்ளுங்கள். டேக் எக்ஸ்ட்ரா காஷன். எது உங்களுடைய வீக் ஏரியா? பணமா? காணிக்கைன்ற வேலையை வச்சுக்காதீங்க. பண பொறுப்பு எடுக்காதீங்க. உங்களுக்கு மாரல் இஷ்யூவா? then do not stay alone with someone of your similar age or அந்த கேட்டகரியில உள்ள ஆப்போசிட் ஜெண்டரோட தனியா இருக்காதீங்க. தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வீக் ஏரியா என்ன? வாட் இஸ் யோர் வீக் ஏரியா? காட் இட். ஆமென். மூன்றாவது, ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் பிசாசு பேசுகிறதான வழிகள். பிராக்டிக்கல் வேஸ், டாக்டிக்கல் அப்ரோச், வல்னரபிள் பிளேசஸ், அப்புறம் பிராக்டிக்கல் வேஸ், நடைமுறைக்கு உகந்ததாக காட்டுவான். நம்முடைய பலவீன பகுதியிலே வருவான். தந்திரமான முறையிலே வருவான். இரண்டாவது டெம்டேஷன், வசனம் 5 பாருங்கள். பின்பு பிசாசு அவரை பார்த்து உயர்ந்த மலையின் மேல் இருக்கிற வேளையில உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். bow before me. நீ என்னை பணிந்து கொண்டால், வசனம் 7, எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு சொல்றான். இயேசு சேலஞ்ச் பண்ணல. பிசாசுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கொடுத்ததை ஆதாம் கொடுத்து விட்டான். இப்பொழுது பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு. இயேசு எதுக்கு பூமியில வந்தாரு? இந்த பூமியில உள்ள எல்லாரையும் அவர் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்காக. இப்ப என்ன சொல்றான்? ஷார்ட்கட் கொடுக்கிறான். சிலுவையின் பாதை வழியாய் நீ போக வேண்டாம், நீ சும்மா என்ன பணிந்து கொண்டால் போதும், நான் கொடுத்து விடுகிறேன். அதாவது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறதே, அந்த வழிமுறையை விட்டு விலகி இவன் இன்னொரு ஷார்ட்கட் ப்ரொபோசல் கொடுக்கிறான். பிராக்டிக்கலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். if only you will just indulge me for a moment of time. என்ன கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்திட்டீனா, நானு என்ன நீ ஆராதிச்சிட்டீனா, என்ன பணிந்து கொண்டீனா, நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன். உனக்கு நிறைய காரியத்தை பிதாவானவர் கொடுக்காமல் இருக்கிறார், நான் அதை உடனே கொடுத்துருவேன். ஆண்டவருடைய வழிகள் பெயின்ஃபுல்லான வழி, எதுக்கு அந்த வழியா போற? சிலுவையின் பாதை வழியா நான் உனக்கு ஈஸியா கொடுத்துறேன். God the Father is not letting you have what you want, but I, the devil, can give you what you want now. நான் சொல்றது புரியுதா? இப்படிப்பட்டதான பிராக்டிக்கல் வேல பிசாசு தாக்குவான். நிறைய விசுவாசிகள், நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய ஊழியர்கள் கூட இந்த காரியத்திலே நாம் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தந்திரமான முறையிலே வருவான். நம்முடைய பலவீன பகுதியிலே தாக்க வருவான். நடைமுறைக்கு அவன் சொல்லுகிற காரியங்கள் மிகவும் பொருந்துகிறது போல இருக்கும். இன்ஸ்டன்ட் அண்ட் இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன், ஃபாஸ்ட் எல்லாமே இல்லையா? தீவிரமா உடனே நடக்கிற ஸ்பீட் உலகத்துல வாழுகிறோம். ஸ்பீட் போஸ்ட் இல்லையா?
இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மேகி இல்லையா? இப்ப கால் பண்ணாலே எல்லாமே வந்துடுது வீட்டுக்கு, ஹோம் டெலிவரி. So therefore you also want the Christian things also in a quick fashion. ஆண்டவர் வைத்திருக்கிற ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுவதற்கு, கிராஸ் பாத்தை நிராகரிப்பதற்கு வருகிறதான சோதனைகள். இயேசு கிட்ட பேதுரு சொல்றாரு, நீ சிலுவைக்கு போக கூடாது என்று. I want it and I want it now. The lustful lead that enemy will give. பிசாசன் அப்படிப்பட்டதான ஒரு இழுப்புக்குள்ள நம்ம கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும். நாலாவது, புகழுக்கும் பெருமைக்கும் உரியதாக இருக்கும். அவன் சொல்றது, நீ பெரிய ஆள் ஆயிடுவே, உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. It will be in a sensational style. The temptation. Put on a show. ஒரு சீன் போடு. அப்படியே தேவாலயத்தின் உப்பரிகள் இருந்து ஒரு டீப் டைவ் ஒன்று அடி. அங்க எருசலேம் தேவாலயத்திலிருந்து அப்படி கீழே குதிச்சா 450 460 ஃபீட் கீழே கித்ரோன் பள்ளத்தாக்கு. அப்படி நீ டைவ் அடிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க? தமது தூதர்களை அனுப்பி அவர் உன்னை தாங்குவார். சங்கீதம் 91 கோட் பண்றான் பிசாசு. Create a scene. Put on a show. வசனம் தெரியும் பிசாசுக்கு. வெரி த்ரோன் ரூம்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆள் இல்லையா? பட் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளை கைப்பற்றும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் பாதுகாப்பார். அதான் சங்கீதம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல சொல்லுவான். ஏன் ஜம்ப் பண்ண சொல்றான் பிசாசு? ஒருவேளை அங்கிருந்து கீழே விழுந்து சாகக்கூடும், அல்லது தேவனை கட்டாயப்படுத்தக்கூடும். பாதுகாப்பதற்கு நம்முடைய அந்த ஃபேன்சி ஹீரோயிக் ஆக்டுக்காக எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லாம எதையும் உங்களுடைய புகழுக்காக, உங்களுடைய பெருமைக்காக, இது உங்களை பெரியாள் ஆக்கி காட்டும் என்பதற்காக செய்யாதீங்க. நடைமுறை பிராக்டிக்கலா ஷார்ட்கட்டு கொண்டு வருகிற வேலைகளை வேண்டாம். உங்களுடைய பலவீன பகுதிகளை தாக்குவான். கவனமா இருங்க. தந்திரமாக உண்மை போல இருக்கும், கரெக்ட் மாதிரி இருக்கும். நன்றாக தீர வசனத்தை நீங்கள் தெரியாமல் தப்பித்துக் கொள்ள முடியாது சோதனைகள்ல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெம்ப்டேஷன், he was questioning God's provision. Second temptation, he was questioning God's plan. மூன்றாவது, he was questioning God's protection. முதலாவது காட்ஸ் ப்ரொவிஷனை கொஸ்டின் பண்றான் பிசாசு. ரெண்டாவது காட்ஸ் பிளானை கொஸ்டின் பண்றான். மூன்றாவது ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனை அவன் கொஸ்டின் பண்றான். தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது என்று இயேசு பதில் சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஸ்பீட் லிமிட் ஒன்று இருக்குல்ல ரோட்ல, அதையும் மீறி ஸ்பீடா போயிட்டு ஆண்டவர் என்ன பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்றது தப்பு. வனாந்திர பாதையில் ஆண்டவர் நடத்துகிறதற்கு காரணம் தேவன் நம்மை பரீட்சிப்பதற்கு. நாம் தேவனை பரீட்சிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை பரீட்சித்தார்கள், அவர்கள் செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். Let us try and read a scripture verse. உபாகமம் 8 அதிகாரம் 2 Deuteronomy chapter 8 verse 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக.
this verse, Deuteronomy 8 verse 2 says, God took them through the wilderness path so that he can test them. But you know what happened? In the wilderness, the people of God tested God and they were killed. 1 Corinthians 10 படிச்சு பாருங்க. தேவனாய் கர்த்தரை சோதிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். ஆமென். சோ நீங்க சில ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே நீர் தேவனானால் இதை செய்யும். பாருங்க, அது தேவனை சோதிக்கிறது. உங்களுக்கு செய்யாவிட்டால் நீங்கள் அவரை தேவன் இல்லை என்று சொல்லிவிடுவீர்களா? உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு பதில் கொடுத்து அவர் தேவன் என்று மறுபடியும் உங்களுக்கு நிரூபிக்கணுமா? That is testing God. Don't pray prayers like that. சொல்றது புரியுதா? ஆமென். 5வது, எப்படி பிசாசு சோதிப்பான். இந்த 3 சோதனையும் இயேசு ஜெயித்தார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க. லூக் சாப்டர் 4 வசனம் 13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஒரு முறையோடு பிசாசு விடமாட்டான். 5வது, அவ்வப்பொழுது வந்து சோதிப்பான். Seasonal mode. There is one season of temptation and he'll finish that, and if he can't get victory, yes, he will disappear from you for a while, but he's going to come back again. இங்க பாருங்க, லூக்கா 4:13 என்ன வாசிக்கிறோம்? சில காலம் அவரை விட்டு விலகி போனான். He comes on a seasonal mode. ஆமென். பிறகு பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போக வேண்டாம் என்று பேதுரு மூலமாக வருகிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சில காலம் பிரிந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை ஜெயித்த பிறகு அதோடு கூட முடிந்து போனது என்று நினைக்கக்கூடாது. லைஃப் லாங் we will be tempted by the devil. அப்புறம் பாருங்க, யூதாஸ் காரியோத்து அவனுக்குள்ள நுழைகிறான். சாத்தான் அவனுக்குள் நுழைகிறான் என்று வாசிக்கிறோம். அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். When you successfully deal with one temptation, then for a while he may leave you, but he will come back again. Let us be as watchful as always. ஒரு பேட்டிலுக்கு முன்னால எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டுமோ அதே போல விக்டரிக்கு பிறகும் நாம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு சோதனைக்கு பிறகு இன்னொரு சோதனை வரும். He will come with a new tactic. He will wait for your next vulnerability. He will create another opportunity for you to create a scene and to show who you are before people. உங்களுக்கு நிறைய டெம்ப்டேஷன், அவனுடைய பேட்டர்னை நீங்கள் கண்டு கொண்டால் அவனை நீங்கள் ஜெயிக்கலாம். பிசாசானவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 3 things to walk away with. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Stand your ground. உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு இருக்குல்ல, கன்விக்ஷன் இருக்குல்ல, வசன வெளிச்சம் இருக்குல்ல, அதுல உறுதியா இருங்க. Stand your ground. உங்களுடைய கன்விக்ஷனுக்கு நில்லுங்க. Submit to God. Resist the devil. அப்படித்தானே போட்டிருக்குது. பிசாசுக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit to God, resist the devil. Submit to God. Stand your ground. And then you can resist the devil. யாக்கோபு 4:7. Number 2, first stand your ground. உங்களுடைய உறுதிப்பாட்டிலே அல்லது உங்கள் வெளிப்பாட்டிலே உறுதியாயிருங்கள். 2வது, study your Bible. First stand your ground on the revealed truth. 2வது, continue to grow in the word. Study your Bible. Stand your ground. 2வது, study your Bible. மத்தேயு 22:29 ஆண்டவர் சொல்றாரு,
நீங்கள் வசனம் தெரியாததினாலே நீங்கள் இப்படி தவறு செய்கிறீர்கள். Matthew 22 and verse 29. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். Study your word. Submit to God. Amen. மூன்றாவது, stay near your God. சோதனை வரும் பொழுது நீங்கள் சேஃபான இடம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். The safest place for the sheep is the shepherd. The safest place for the sheep is the shepherd. Psalm 91 verse 1. Amen. சங்கீதம் 91:1. முதலாவது, stand your ground. James 4:7. இரண்டாவது, study your Bible. Matthew 22:29. மூன்றாவது, stay near your God. சங்கீதம் 91:1. முதலாவது, தெரிந்த வெளிப்பாட்டிலே உறுதியாக இருங்கள். இரண்டாவது, வேத வசன வெளிச்சத்திலே வளருங்கள். மூன்றாவது, தேவ சமூகத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் பாதுகாப்பான இடம். சோதனை என்று வரும் பொழுது உங்களுக்கு உண்மையுள்ள தேவன் கூட இருக்கிறார். சோதனையை தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். இந்த மூன்று காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 10:13. Whenever you face temptation, you must understand these three things. It is a common temptation that is happening to anyone. எல்லாருக்கும் வருகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. இந்த மூன்று காரியம் என்ன? தேவன் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், மூன்றாவது தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சோதனை வரும் பொழுது அது ஒரு பாவம் அல்ல. Temptation is not sin. Yielding to temptation is sin. சோதனை என்பது பாவம் அல்ல. சோதனைகளுக்கு விட்டு கொடுத்து விடுவது, சோதனையிலே தோற்று போவதுதான் பாவம். ஆமென். சோ சோதனை நிறைய வருதுன்னா நீங்க வீக் நினைக்காதீங்க. இல்ல, நீங்க ஸ்ட்ராங். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அவன் சோதிக்கிறான், உங்களை விழத்தள்ளணும்னு சொல்லிட்டு. நீங்க ஆண்டவருக்கு நெருங்கி வர்றீங்கன்னு தான் அர்த்தம். So the temptation sign is actually a healthy sign. உங்களுக்கு சோதனையே வரலனா நீங்க உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்களா? பிரச்சனை வருதுனாலே ஏதோ கரெக்டா செய்றீங்கன்னு அர்த்தம். சமீப நாட்களாக ஊழிய பாதையில பல காரியங்களை ஆண்டவர் திட்டங்களாக தந்து நடத்துகிறார். அதிலே போக 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 பல சவால்கள், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சம்டைம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் பிளேசஸ். பட் praise God, நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம். பாருங்க, டாக்டிக்கல் அப்ரோச், சீசனல் மோட், சென்சேஷனல் ஸ்டைல், பிராக்டிக்கல் வேஸ், வல்னரபிள் பிளேசஸ். தந்திரமான அணுகுமுறை, நம்முடைய பலவீன பகுதியிலே வந்து தாக்குகிற ஒரு அணுகுமுறை, நடைமுறைக்கு உகந்த ஒரு வழியிலே வருவான், புகழுக்கும் பெருமைக்கும் உரிய வழிகளை பயன்படுத்துவான். ஒரு முறையோடு விட மாட்டான், பல முறை வந்து சோதிப்பான். ஆமென். சோ பிசாசனுடைய சோதனைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று பவுல் சொன்னதை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். I mentioned in the beginning 2 Corinthians 2:11. அவருடைய தந்திரங்களை நமக்கு தெரியாதவைகள் அல்ல. We must know how the enemy attacks. பிசாசு என்பது ரியல், ஆண்டவர் என்பது அதை விட ரியல். ஆமென். நமக்கு இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக வரும். சோதனைகளை ஜெயிக்க தான் நமக்கு உயர்வு வரும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி போகிற வேளையில ஒவ்வொரு சோதனை இது ஒரு ஆப்ஸ்டக்கல் ரேஸ் மாதிரி, இது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி. Christian life is like a marathon race and it is like an obstacle race put together. நீள ஒரு பிரயாணம், ஒரு ஓட்டம், தடை கற்கள் இடையில இருக்கும். ஆமென். பலவிதமான டிஸ்ட்ராக்டிங் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நாம் ஜெயித்து வர வேண்டும். நமக்கு வைக்கப்பட்ட லக்காகிய இயேசுவை போல மாறுவதும், அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை செய்வதும், அவர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதுமான
இந்த 3 இலக்குகளை நம்முடைய வாழ்க்கையிலே அடையக்கூடாதபடிக்கு பிசாசு பலவிதமான திட்டங்களை கொண்டு வருவான். அவைகளை அடையாளம் கண்டு ஜெயிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன் 2 காரியம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளானை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு, ஒன்று நம்முடைய பர்சனல் சாய்ஸஸ், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய டெஸ்டினியை பாதிக்கும். இன்னொன்று வெளி ஃபோர்ஸ் ஆகிய பிசாசு நமக்கு பல விதமான சோதனைகளை கொண்டு வரும். அதையும் ஜெயிக்கணும். மேக் ரைட் சாய்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஓவர்கம் தி டெம்டேஷன்ஸ் டு ரீச் யோர் டெஸ்டினி. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for teaching us, Lord, how the enemy attacks. பிசாசு எப்படியெல்லாம் தாக்குவான் என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுவதற்கு, எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையின் இலக்கை அடைவதற்கு நாங்களும் சரியான தீர்மானங்களை எடுக்கணும். பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளையும் ஜெயிக்கணும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் இலக்கை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதிருக்க கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாடத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் என்ற ஒரு பாடலை பாடலாம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். பாஸ்டர் ஏசுதாஸ். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்காக நம்முடைய ஆண்டவர் செயல்படுவார். நெருக்கத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரங்களின் மத்தியிலும், இரத்த காயத்தோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாட்டு பாடினார்களே பவுலும் சீலாவும். அவர்கள் எதிர்பார்க்காத விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு இந்த நடுராத்திரியிலே கொடுத்தார். இந்த நல்ல நாளிலும் தேவனை துதியுங்கள். எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து நடக்காதவைகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேல கர்த்தர் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாடலாம் இந்த ஒரு அற்புதமான பாடலை. பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி அவருடைய பாடல், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். Thank you Lord. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளிலிருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையிலிருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். அன்றைக்கு செய்தது இன்றைக்கு செய்ய வல்லவர். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்காக யாவையும் அவர் செய்வார். நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆமென். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி
சொல்லுங்க. செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். உனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். சொல்லுங்க. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயரத்தில் வைப்பவர், புரண்டு வரும் பெரு வெள்ளத்திற்கு புகலிடமானவர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர். அவர் கையில வாழ்க்கை இருக்குது, பயப்படாதீங்க. தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், எளியவனை புழுதியில் இருந்தெடுத்து உயரத்தில் வைப்பவர். என் வாழ்க்கையில உண்மைங்க, குப்பையில கிடந்த எங்களை, பிச்சை எடுத்த நிலைமையில் எங்களை ஆண்டவர் இயேசு உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வம் உங்களுக்கும் செய்வார். நம்பிக்கையோட சொல்லுங்க. எளியவனை புழுதியில் இருந்தெடுத்து உயரத்தில் வைப்பவர், எளியவனை புழுதியில் இருந்தெடுத்து உயரத்தில் வைப்பவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமானவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமானவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். உனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். பாடுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும். கைத்தட்டி அவருக்கு சொல்லுங்க. கர்த்தர். Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஒருவருக்காக ஒருவர் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு நேர் இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். மதியம் பைபிள் ஸ்டடியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த வாரத்தில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக சர்ச் கேம்பை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த 5 மாத காலம் எங்களை காத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். 6வது மாதத்திற்குள்ளே எங்களை கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேசத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Amen. Thank you. God bless you. See you in the afternoon.